Good morning, students. This class we are going to learn a new topic on apomixis. Last class we completed polyembryony. You might have remembered it. So apart from the usual method of fertilization and formation of embryo, there will be formation of embryo other than this process. So such type of embryos formed are called as adventive embryos. So அந்த embryos பேர் polyembryony நம்ம சொன்னோம் சரிங்களா. ஸோ ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகாமல் எக்ஸ்ட்ராவாக எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் என்ன பாலிஎம்ப்ரியோனி படுத்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பேர் அப்போமிக்சிஸ். திஸ் இஸ் குவைட் ரிலேட்டட் டு இட். அதே போல் தான், பட் அது வந்து ரீப்ரொடக்ஷன் மெத்தட் மூலமாக நம்ம இதை விவரிக்க போகிறோம். ஸோ யூஷுவல் மெத்தடில் என்ன நடக்கும்னா, ஒரு மேல் கேமெட்டும் ஒரு ஃபீமேல் கேமெட்டும் சேர்ந்துச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக்கு ரெண்டு ஃபியூஸ் ஆச்சுன்னா, ஸோ இந்த டெக்னிக்கு பேர் ஆம்ஃபிமிக்சிஸ். So it's called as amphimixis, where the male gamete and the female gamete fuses. So in the male gamete female gamete fuse ஆகிற அந்த ரெண்டு நியூக்ளியர் ஃபியூஸ் ஆகிறது பேர் சின்கேமி. ஸோ பிஃபோர் தேட், அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, டிப்ளாய்டாக இருந்த செல்லு மியோசிஸ் மூலமாக ஹாப்ளாய்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஆந்தர்லேருந்து போலன் ஆகும் பொழுது என்ன ஆயிருக்கு, இந்த போலன்லேருந்து இந்த ஸ்பெர்ம் ஆகும் பொழுது ஈச் ஸ்பெர்ம் இஸ் ஹாப்ளாய்டு. அதே போல் எக்கும் ஃபார்ம் ஆகும் பொழுது இது என்னது ஹாப்ளாய்டாக இருக்குது. திஸ் இஸ் ஹாப்ளாய்டு ஸ்பெர்ம், திஸ் இஸ் ஹாப்ளாய்டு எக். இது எங்கேருந்து கிடச்சிச்சு, ஒரு டிப்ளாய்டு செல்லிருந்து கிடச்சிருக்கு. திஸ் கன்வர்ஷன் வாஸ் எய்டட் பை மியோசிஸ். ஸோ மியோசிஸ் நடந்துட்டு தென் எக்கு ஸ்பெர்மும் சேர்கிறதுக்கு பேர் மியோசிஸ் அண்ட் சின்கேமி, விச் இஸ் கால்ட் அஸ் ஆம்ஃபிமிக்சிஸ். இது நார்மல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நார்மல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக மியோசிஸ் சின்கேமி நடந்துட்டு அதுக்கப்புறம் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும், ரைட்? பட் ஹியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் அப்போமிக்சிஸ் இட் இஸ் நாட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை தவிர்த்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா, அதாவது மியோசிஸும் சின்கேமியும் இல்லாமல் போச்சுன்னா, பை த ஆப்சன்ஸ் ஆஃப் மியோசிஸ் அண்ட் சின்கேமி ஒரு ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா ஏசெக்ஷுவல் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த ஏசெக்ஷுவல் மெத்தடுக்கு தான் அப்போமிக்சிஸ். ஸோ ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டிங் த செக்ஷுவல் மெத்தட், இந்த செக்ஷுவல் மெத்தடுக்கு பதிலாக ஒரு ஏசெக்ஷுவல் மெத்தட் மூலமாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அப்போமிக்சிஸ். எந்தெந்த பிளான்ட்லாம் இப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த பிளான்ட்டுக்கு பேர் அப்போமிக்டிக் பிளான்ட்ஸ். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் அப்போமிக்சிஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்பர் 1 இஸ் நான் ரெக்கரண்ட். ஓகே, இன் கேஸ் ஆஃப் நான் ரெக்கரண்ட், இப்போ மெகாஸ்போர் மதர்ஸ், இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும், மெகாஸ்போர்ஸ் தான் எம்ப்ரியோசாக் ஆக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஒரு மெகாஸ்போர் மதர் செல் இருந்துச்சுன்னா, ஸோ திஸ் இஸ் மெகாஸ்போர் மதர் செல். இது ஷுட் அண்டர்கோ மியோசிஸ். மியோசிஸ் மூலமாக என்னவாகணும், 4 மெகாஸ்போர்களை உற்பத்தி செய்யணும் யூஷுவல் மெத்தடில், 2, 3 and 4, கரெக்ட்? ஸோ நார்மல் மியாட்டிக் படி 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகும். அதில் 3 பேர் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுவாங்க. ஒன்றே மட்டும் என்ன ஆயிடுது, டெவலப் ஆகி இட் இஸ் கோயிங் டு பிகம் அன் எம்ப்ரியோ சாக். இந்த எம்ப்ரியோ சாக் எங்கே இருக்குது, இது ஓவியூல்குள்ளே இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க, நம்ம எப்போ பார்த்தாலும் ஒரு ஓவியல் வரைவோம், அந்த ஓவியூல்குள்ளே இப்படி ஒரு எம்ப்ரியோ சாக் இருந்துச்சு. ஸோ இந்த எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆனதான் சொல்கிறேன். ஸோ ஒரு மெகாஸ்போர் மதர் செல் இருந்துச்சு. திஸ் அண்டர்கோ மியாஸ்டிக் டிவிஷன். மியோசிஸ் மூலமாக இட் ஃபார்ம்ஸ் ஹாப்ளாய்டு. இது எல்லாமே ஹாப்ளாய்டு தான். ஹாப்ளாய்டு மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த ஹாப்ளாய்டு மெகாஸ்போர்ஸில் 3 டிஸ்இன்டிகிரேட் ஆகிடுச்சு. ஒன்றே மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் ஹாப்ளாய்டு மெகாஸ்போர். இந்த மெகாஸ்போர் தான் இட் ஹாஸ் பிகம் எம்ப்ரியோசாக். அதுக்குள்ளே தான் 8 நியூக்ளியை இருக்கும். நான் போய் சொன்னேன் 8 நியூக்ளியை உள்ளது இருக்கும்னு சொன்னேன். ஓகே, அந்த எம்ப்ரியோசாக் ஃபார்ம் ஆகும். இது நார்மல் மெத்தட். ஸோ இங்கே இஃப் தர் இஸ் ஃபர்டிலைசேஷன், இப்போ ஸ்பெர்ம் போய் ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா அது நார்மல் மெத்தட், ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ். அதே இது இஃப் தர் இஸ் நோ ஃபர்டிலைசேஷன், இங்கே ஸ்பெர்ம் போய் இந்த எக்கில் ஃபியூஸே ஆகாமல் அன்ஃபர்டிலைஸ்டு எக்கு, அதாவது ஃபர்டிலைசேஷன் நடைபெறாத ஒரு எக்கு டைரெக்டாக அது எம்ப்ரியோ ஆயிடுச்சுன்னா, this is one type, non-recurrentல ஒரு type, which is called as haploid parthenogenesis, which is called as haploid parthenogenesis. நல்லா கவனிச்சுக்கோங்க. எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே எக் இருக்குது. இந்த எக்கில் எப்பொழுதும் வழக்கமாக என்ன நடக்கணும், நார்மலாக ஒரு ஸ்பெர்ம் போய் ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகி தட் வில் பிகம் அன் எம்ப்ரியோ. ஆனால் இங்கே அப்போமிக்சிஸில்
the sperm will not enter, இது fertilize ஆகவே இல்லை, ஆனால் இந்த egg has become embryo. இதற்கு பேர் haploid parthenogenesis. இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த எம்ப்ரியோ சாக்கை தவிர வேறு ஒரு செல்ஸ், ஓகே, அந்த செல்ஸ்கள் மூலமாக எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதுவும் ஹாப்ளாய்டு தான். ஓகே, again I am telling you from some other cell of embryo sac இருக்கிற some other cell, egg cell இல்லை, ஐம் சாரி, இங்கே எக் செல் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு செல், அது ஒரு ஆன்டிபோடலாக இருக்கலாம். ஓகே, அந்த ஆன்டிபோடல் செல்குள்ளே என்னவாகலாம், அல்ல சினர்ஜிட் செல்லாக இருக்கலாம். ஒரு ஆன்டிபோடல் செல்லோ சினர்ஜிட் செல்லோ இதுவே எம்ப்ரியோவாக மாறுச்சுன்னா அவங்க எல்லாருமே ஹாப்ளாய்டு தான். ஸோ அவங்க எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹாப்ளாய்டு அப்போகேமி. ஸோ அகெயின் ஐ எம் டெல்லிங் யூ, நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு மெத்தட் வந்து இந்த எக்கு ஃபர்டிலைஸ் ஆகாமல் அப்படியே எம்ப்ரியோ ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹாப்ளாய்டு பார்த்தினோஜெனிசிஸ். இதே இது இந்த எம்ப்ரியோ சாக்ரிக்குள்ள எக்கை தவிர இருக்கிற செல்ஸ் ஏதாவது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆச்சுன்னா, அங்கேயும் ஃபர்டிலைசேஷன் இல்லை, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதற்கு பேர் ஹாப்ளாய்டு அப்போகேமி. ஓகே, இப்படி ஃபார்ம் ஆகிறது எல்லாருமே என்னவாக இருப்பாங்க, ஹாப்ளாய்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹாப்ளாய்டு பார்த்தினோஜெனிசிஸ். இந்த ஹாப்ளாய்டு பார்த்தினோஜெனிசிஸை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே என்ன சொன்னேன்னா, இந்த எக்கு ஃபர்டிலைஸ் ஆகாமல் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ எக்கு ஃபர்டிலைஸ் ஆகாமல் என்னவாயிருக்கணும், எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த எக்கை வந்து ஒரு போலன் ஃபர்டிலைஸ் பண்ணாமல் ஆனால் இன்டியூஸ் மட்டும் பண்ணிட்டுருது. ஓகே, இட் இஸ் நாட் கோயிங் டு ஃபர்டிலைஸ் வித் த எக். ஒரு போலன் என்ன பண்ணுது, போய் ஃபர்டிலைஸ் பண்ண மாட்டேங்குது, ஆனால் தூண்டி விட்டு மட்டும் வந்துடுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, சொலானம் நைக்ரம் ஓட ஸ்டிக்மாவில் சொலானம் லூட்டியமோட போலனை நம்ம போடும்பொழுது, ஓகே, மேல் நியூக்ளியஸ் பெனிட்ரேட் ஆகும். ஓகே, ஆனால் அந்த நியூக்ளியஸை அந்த எக்கு சேராது. அது சேரத்துக்கு முன்னாடியே அந்த மேல் நியூக்ளியஸ் டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். ஓகே, இந்த டிஸ்இன்டகிரேட் ஆயிரணும். ஆனாலும் டிஸ்இன்டகிரேட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், இட் ஹாஸ் நாட் ஃபர்டிலைஸ்ட். இது ஃபர்டிலைஸ்ட் ஆகலை. ஃபர்டிலைஸ் ஆகாமல் என்ன இருக்குது, தூண்ட மட்டும் பட்டிருக்கு, என்னவாயிருச்சு. ஆனால் இந்த எக்கு எம்ப்ரியோவாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது ஒரு மெத்தட். ஓகே, ரெண்டாவது மெத்தட் எப்படி நடக்கும்னா, போலன் டியூப்பு எம்ப்ரியோ சாக்கில் என்ட்ரி ஆகலை, ஆனால் எக் என்ன ஆயிடுது, தன்னால் டிவைட் ஆகி ஹாப்ளாய்டு எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு பேர் ஹாப்ளாய்டு பார்த்தினோஜெனிசிஸ். ஓகே, ஸோ எதற்காக இந்த ஃபெயிலியர் நடந்திருக்கு, ஃபெயிலியர் அர்த்தம் ஏன் ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் மே பி டியூ டு செவரல் ரீசன்ஸ். ஒன் ஆஃப் த ரீசன் என்னென்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் போலன் டியூபே இல்லாமல் வந்திருக்கு. நம்பர் 2, inability of the tube to discharge its content. டியூப் உள்ளே போயிடுச்சு, அதிலிருந்து ஸ்பெர்ம் அந்த நடக்க கண்டென்ட் எல்லாம் உள்ளே ரிலீஸ் பண்ண முடியல. அதுதான் inability of the tube to discharge its content. மூன்றாவது, உள்ளே போன ஸ்பெர்ம் ஏர்லியாகவே டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. நான்காவது, மேல் அண்ட் ஃபீமேல் நியூக்ளியர் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சஃபிஷியன்ட் அட்ராக்ஷன் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் ரெண்டும் கலக்க முடியல. அஞ்சாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மெச்சுரேஷன் ஆஃப் த எக்கும் கரெக்டாக மேல் கேமிட்டியோட என்ட்ரியும் ரெண்டும் சேம் டைமில் இல்லை. அதனால் ஒன்று ஏர்லியராக மெச்சூர் ஆயிடுது, இன்னொன்று லேட்டாக உள்ளே வந்து சேருது. ஓகே, இந்த ரீசன்ஸ் தான் இந்த எக்கு ஃபர்டிலைஸ் ஆகாததுக்கு காரணம். ஆனாலும் இப்படி இருந்த போதிலும் எப்படியோ இந்த எக்கு தன்னைத்தானே எம்ப்ரியோவாக மாற்றிக்கொண்டுருச்சுன்னா அதற்கு பேர் தான் அப்போமிக்சிஸ். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஹாப்ளாய்டு பார்த்தினோஜெனிசிஸ் ஒன் டைப். இப்போ ஹாப்ளாய்டு அப்போகேமி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன சொன்னேன்,
இதில் எக்கு ஃபர்டிலைஸ் ஆகாமல் இருக்கிற எக்கு என்ன ஆயிடுது, எம்ப்ரியோ ஆயிடுச்சு. இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, எம்ப்ரியோ சாக்கில் எக்கை தவிர வேறு ஏதோ செல்ஸ் இருக்குது, அந்த செல்ஸ் என்ன ஆயிடுது, எம்ப்ரியோவாக மாறிடுது. எக்ஸாம்பிள், ஸோ நார்மல் ஃபர்டிலைசேஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பக்கத்தில் இருக்க சினர்ஜிட் விச் இஸ் ஆல்சோ ஹாப்ளாய்டு, அது ஏதோ தூண்டுதல் ஏற்பட்டு ஸ்டிமுலேட் ஆகி அதுவும் ஒரு எம்ப்ரியோவாக மாறிடும். ஓகே, ஆனால் இந்த எம்ப்ரியோ என்ன இருக்காது, சர்வைவ் ஆகாது. இட் வில் டீஜென்ரேட், சீக்கிரமாக டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும். அலெக்சாண்டர். ஓகே, ஸோ இது இரண்டாவது வகை. ஸோ செகண்ட் ரோமன் லெட்டரில் பார்க்கும்போது செகண்ட் டைப் இஸ் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ். ஓகே, இன் கேஸ் ஆஃப் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸில், அஸ்ஸலாமு அலைக்கும், த நியூக்ளியை ஆஃப் எம்ப்ரியோ சாக் ஆர் டிப்ளாய்டு. அப்படின்னு அர்த்தம், எம்ப்ரியோ சாக்கோடைய நியூக்ளியே டிப்ளாய்டாக இருக்குது. இந்த எம்ப்ரியோ சாக் எங்கேருந்து எப்படி டிப்ளாய்டு ஆச்சு, ஹாப்ளாய்டாக தானே வந்திருக்கணும், அதில் ஹாப்ளாய்டு நியூக்ளியை தானே வந்திருக்கணும். எப்படி ஆச்சுன்னா, இந்த எம்ப்ரியோ சாக்ஸ் டைரெக்டாக ஆர்கிஸ்போரியல் செல்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் செல்ஸ் ஆஃப் த நியூசெல்லஸ் விச் ஆர் ஆல்சோ டிப்ளாய்டு அவங்க எம்ப்ரியோவை உண்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ். இதில் ஃபுல்லாக டிப்ளாய்டு. ஸோ முதல்ல நம்ம பார்த்ததெல்லாம் ஹாப்ளாய்டு, இப்போ டிப்ளாய்டு. ஓகே, இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கூட ஜென்ரேட்டிவ் அப்போஸ்போரி, இன்னொன்று சொமேட்டிக் அப்போஸ்போரி. இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கம் போல தான் மெகாஸ்போர் மதர் செல் இருக்குது. ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல்லோட நியூக்ளியஸ் ஆஃப் ஒன் வெரைட்டி ஆஃப் பார்த்தீனியம் ஆர்ஜென்டேட்டம். ஸோ இந்த பார்த்தீனியம் ஆர்ஜென்டேட்டத்தில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒரு வெரைட்டியில் டிப்ளாய்டு செல் 2n is equal to 36, இன்னொரு வெரைட்டியில் டிப்ளாய்டு வெரைட்டி 2n is equal to 72. நம்ம இந்த வெரைட்டி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, இந்த பார்த்தீனியம் ஆர்ஜென்டேட்டம்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒரு வெரைட்டியில் அந்த டிப்ளாய்டு நம்பர், குரோமோசோம் நம்பர் எவ்வளவு 36, இன்னொரு வெரைட்டியில் டிப்ளாய்டு நம்பர் 2n எவ்வளவு 72. ஸோ இவங்க இந்த மெகாஸ்போர் மதர் செல் டெட்ரடாக ஃபார்ம் ஆகாது, மியாசிஸ்கே போகாமல் இன்ஸ்டட் அதுவே ஏற்கனவே டிப்ளாய்டாக இருக்க மதர் செல். இங்கே பாருங்கள், இதுதான் மெகாஸ்போர் மதர் செல், இது டிப்ளாய்டு, இதுதான் என்ன ஆகணும்னு சொன்னேன், மியாசிஸ்க்கு போகணும். ஆனால் மியாசிஸ்கே போகாமல், இப்படி நடக்காமல் நேராக இதுவே என்ன ஆகிடுது, எம்ப்ரியோ சாக்காக மாறிவிடுது. அப்போ என்ன ஆகும், அந்த எம்ப்ரியோ சாக்கும் டிப்ளாய்டு தானே இருக்கும். ஸோ ஹியர் த எம்ப்ரியோ சாக் அண்ட் த எக் இஸ் டிப்ளாய்டு. எம்ப்ரியோ சாக்கும் இங்கே எக்கு அதில் உண்டாகிற எக்கும் டிப்ளாய்டு, ஆல்ரெடி டிப்ளாய்டாகவே இருக்குது. ஸோ ஒரு ஹாப்ளாய்டாக இருந்து இன்னொரு ஹாப்ளாய்டு ஸ்பெர்ம் வந்து சேர்ந்து டிப்ளாய்டு ஆகிறதுக்கு பதிலாக ஸ்பெர்மே வந்து சேராமல் இவங்களே என்ன இருக்காங்க, எக்கு டிப்ளாய்டாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த டிப்ளாய்டு எக்கு அதுதான் என்னது, டிவைடாக எம்ப்ரியோ ஆகும். ஆனால் இது மெச்சூரிட்டி, எம்ப்ரியோ ஆகிறதுக்கு முன்னாடியே அது டிப்ளாய்டாக இருக்குது. அது எம்ப்ரியோ ஆனாலும் இது மெச்சூரிட்டி அளவுக்கு போக முடியாது. ஏன்னா இந்த எம்ப்ரியோ உயிர் வாழ முடியாது, பிகாஸ் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம். இதுக்கு எண்டோஸ்பெர்ம் இல்லை இல்லையா, எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷன் இல்லாதனால என்னாக முடியாது, இந்த இப்படி ஃபார்ம் ஆகின எம்ப்ரியோனால சர்வைவ் ஆக முடியாது. ஸோ அதுவும் என்ன ஆகுது, மெச்சூரிட்டி ரீச் பண்ணுறதுக்குள்ளேயும் டிஸ்இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்த மெத்தடாலஜி என்ன பார்க்குறோன்னா சொமேட்டிக் அப்போஸ்போரி. இங்கே என்ன நடக்குது, இங்கே நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட் டைப்பில் மெகாஸ்போர் மதர் செல் இட் செல்ஃப் பிகம்ஸ் எம்ப்ரியோ சாக். மியாசிஸ் போய் 4 மெகாஸ்போர் ஆகி அதில் ஒருத்தன் சர்வைவ் ஆகி அந்த ஒருத்தர் ஹாப்ளாய்டாக இருந்து அந்த ஹாப்ளாய்ட்லேருந்து 8 நியூக்ளியேட்டட் எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகாமல் டிரெக்டாக என்ன ஆயிடுச்சு, எம்ப்ரியோ சாக்காக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எம்ப்ரியோ சாக் டிப்ளாய்டாக இருக்குது, அதில் இருக்க எக்கும் டிப்ளாய்டாக இருக்குது. ஸோ என்னது, இதில் இருக்க எக்கும் டிப்ளாய்டாக இருக்குது. ஓகே, இதுவும் டிப்ளாய்டு, எக்கும் டிப்ளாய்டு. ஸோ இந்த செகண்ட் மெத்தடில் இந்த சொமேட்டிக் அப்போஸ்போரியில் இந்த டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கிற நியூசெல்லஸ் இன்டெக்மெண்ட் எல்லாமே டிப்ளாய்டு தான் இருக்கும். ஓகே, நான் போய் சொன்னேன், இதே டிப்ளாய்டு மெகாஸ்போர் மதர் செல் டைரெக்டாக எம்ப்ரியோ சாக் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு சுற்றி இருக்கிற அந்த சலாசா, ஓகே, அதில் இருக்க நியூசெல்லஸ், இந்த எம்ப்ரியோ சுற்றிக்கு இருக்கிறது இன்டெக்மெண்ட் எல்லாமே என்ன இருக்கும், டிப்ளாய்டாக இருக்கும், எல்லாமே டிப்ளாய்டு. ஸோ ஒரு சொமேட்டிக் செல், இந்த சலாசல் ரீஜனில் இருக்கிற ஒரு சொமேட்டிக் செல் இது என்ன பண்ணுது, அப்படியே வேக்யூலாகி பெரிய வேக்யூலாக்கி என்லார்ஜ் ஆகி இது என்ன பண்ணுது, மெகாஸ்போர் அப்படியே சுற்றி கவர் பண்ணி என்க்ரோச் பண்ணிவிட்டு இட் ஹாஸ் பிகம் அன் அப்போஸ்போரிக் எம்ப்ரியோ சாக்.
இது அப்போஸ்போரிக் எம்ப்ரியோ சாக்காக மாறிடுது. ஸோ இங்கேயும் அன்ஃபர்டிலைஸ்டு எக் தான் இருக்குது. அது ஏற்கனவே டிப்ளாய்ட் கண்டிஷனில் இருக்கிறனால டிப்ளாய்டு எம்ப்ரியோஸை உற்பத்தி செய்யுது. அகைன் ஐம் கோயிங் டு டெல் யூ, இங்கே டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் முதல்ல இருந்த மாதிரியே தான் ஒரு டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் உருவாயிருச்சு. ஓகே, அது வந்து நியூசெல்லர்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், இன்டெக்மெண்ட்லேருந்து வந்திருக்கலாம், சலாசலர்ந்து வந்திருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே மெகாஸ்போர் மதர் செல் மியாசிஸ் மூலமாக டெட்ரட் ஃபார்ம் ஆனாலும், டெட்ரட் ஃபார்ம் ஆகிட்டு அதன் மூலமாக வழக்கம் போல் வர்ற எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனாலும், எக்கு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனாலும், அது பக்கத்தில் இருக்க சொமாட்டிக் செல், சலாசாவில் இருக்கிற சொமாட்டிக் செல் இருக்குல்ல, தானும் என்ன செஞ்சிருது, அது டிப்ளாய்டில் இருக்குது. இதுவும் என்ன பண்ணிடுது, இட் என்க்ரோச்சஸ், அப்படியே மெகாஸ்போரை என்க்ரோச் பண்ணி அது அப்போஸ்போரிக் எம்ப்ரியோ சாக்காக மாறி. ஓகே, அப்போஸ்போரிக்னு அர்த்தம் ஃபர்டிலைசேஷன் மூலமாக மியாசிஸ் மூலமாக நடக்காத ஒரு எம்ப்ரியோ சாக்காக வந்துட்டு அப்புறம் அதிலிருந்து வர அன்ஃபர்டிலைஸ்டு எக்கை இட் ஃபார்ம்ஸ் டிப்ளாய்டு எம்ப்ரியோவாக உற்பத்தி செய்யுது. இது எங்கே நடக்கும்னா யூஸ்வலாக ஹைரேசியம் அண்ட் மேலஸ்ங்கிற ஸ்பீஷீஸில் இது காமனாக நடக்குது. ஓகே, இதுக்கு பேர் என்னத்தோம், சொமாட்டிக் அப்போஸ்போரி. தேர்ட் மெத்தட் இருக்குது அட்வென்டிவ் எம்ப்ரியோனி. அட்வென்டிவ் எம்ப்ரியோனில் என்னத்தோன்னா, இந்த எம்ப்ரியோ சாக்கை தவிர வெளிப்பக்கம் இருக்கிற எந்த டிப்ளாய்ட் செல்லாக இருந்தாலும் சரி, ஓகே, அது இன்டெக்மெண்ட்டாக இருக்கலாம், நியூசெல்லஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த செல்ஸ்கள் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆக்குச்சுன்னா அதற்கு பேர் அட்வென்டிவ் எம்ப்ரியானி. ஓகே, ஸோ நியூசெல்லஸ் இன்டெக்மெண்ட் எதுவுமே ஒரு அட்வென்டிவ் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அட்வென்டிவ் எம்ப்ரியானி. இங்கே என்ன இருக்குன்னா, நேச்சுரலாக ஃபர்டிலைஸ் ஆன எம்ப்ரியோவும் இருக்கும், அதை தவிர இன்டெக்மெண்ட்டோ அல்லது நியூசெல்லஸோ எங்கே இருந்தாவது இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, பிகாஸ் இட் இஸ் டிப்ளாய்டு, அதுவும் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதற்கு பேர் அர்த்தம் அட்வென்டிவ் எம்ப்ரியானி. இதை நம்ம ஏற்கனவே பாலிஎம்ப்ரியானில் பார்த்துருக்கோம். திஸ் இஸ் காமன் இன் சிட்ரஸ், கேக்டேசி, ஆர்கிடேசி, ஃபோர்பியேசி. ஓகே, என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இந்த ஜைகோட் எம்ப்ரியோவையும் இந்த அட்வென்டிவ் எம்ப்ரியோவையும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஜைகோட்டிக் எம்ப்ரியோவுக்கு சஸ்பென்சர் இருக்கும், ஆனால் அந்த அட்வென்டிவ் எம்ப்ரியோவுக்கு சஸ்பென்சர் இருக்காது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அப்போமிக்டிக் எம்ப்ரியோ, அதாவது அட்வென்டிவ் எம்ப்ரியோ, இது வந்து நார்மலாக ஃபர்டிலைஸ் ஆன எம்ப்ரியோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதுதான் சிக்னிஃபிகன்ஸ். அப்போமிக்சிஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது வந்து மியோசிஸ் நடந்து மியோசிஸ்க்கு அப்புறம் குரோமோசோம்ஸ் எல்லாம் கிராசிங் ஓவர், ரீகாம்பினேஷன் அப்படி எதுவுமே நடக்காமல் அப்படியே போகிறனால பேரண்டல் கேரக்டர் என்ன இருக்கோ அதே இதுதான் இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்க்கு இதிலேருந்து வர சீடில், இந்த பிளான்ட்டில், இந்த இந்த அப்போமிக்டிக் பிளான்ட்லேயும் என்ன இருக்கும், அதே பேரண்ட்டோட கேரக்டர் தான் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ செக்ரிகேஷன் ஆர் ரீகாம்பினேஷன் ஆஃப் குரோமோசோம். ஏன்னா மியாசிஸ் நடக்கல, மியாசிஸ் நடந்தால் தான் ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோம் கிராசிங் ஓவர் இந்த மாதிரிலாம் போக முடியும். அப்போ ரீகாம்பினேஷன் நடக்கும், அப்படி எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் பேரண்ட்டோட கேரக்டர் அப்படியே இந்த அப்போமிக்டிக் பிளான்ட்ஸில் இருக்கும். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, நமக்கு இப்போ டிசைரபிள் கேரக்டர்ஸ் வச்சுக்கோங்க, அந்த பேரண்ட்டோட கேரக்டர் நல்லா இருக்குது, அந்த பிளான்ட்டோட பேரண்ட்டோட கேரக்டர் நல்லா இருக்குன்னா அதே கேரக்டர் எனக்கு அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வேணும்னா அதே இது கிடைக்கும்னா வி கேன் யூஸ் அப்போமிக்சிஸ் ப்ராசஸ். ஸோ தெர் இஸ் நோ மியாசிஸ் இல்லாதனால ஒரு புதுசாக ஒரு பிளான்ட் ஒரு சின்ன வேரியேஷனோட இவல்யூஷன் நடக்காது, வேரியேஷனும் நமக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம். ஸோ அப் டு திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அப்போமிக்சிஸ். இஃப் தெர் இஸ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ த்ரூ வாட்ஸ்அப். என்ன புரியலனாலும் நீங்கள் கொஷின்ஸை எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணேன் யாருக்கும் டவுட் இருந்துச்சுன்னா. ஓகே, யூ ஆல்சோ கிவ் மீ ஃபீட்பேக் வெதர் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆர் நாட். எனக்கு அது தெரியணும். நீ வந்து நான் சும்மா கிளாஸில் ஆன்லைன் கிளாஸ் வைக்கும்பொழுதே நீ உடனே கேட்டுடலாம், இப்போ அப்படி இல்லை, ஜூம் ஆப் எடுத்தனால. அதனால் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐதர் யூ கால் மீ ஆர் வாட்ஸ்அப்பில் உங்கள் கொஷின் அனுப்புங்க, ஐ வில் கிளாரிஃபை யூ. ஓகே, தேங்க்யூ.